முருகாச்சரணம். விஸ்வரூபம், இறைவனுடைய விஸ்வரூப தரிசனம் என்று சொன்னால் நமக்கு உடனே நினைவுக்கு வருவது கிருஷ்ணன் அவன் அளித்த விஸ்வரூப தரிசனம் பீஷ்மருக்கு, விதுரருக்கு என்றெல்லாம் ஞாபகம் வரும். ஆனால் நம் முருகனின் விஸ்வரூப தரிசனத்தை, விஸ்வரூப காட்சியை ஸ்கந்த புராணத்தில் சங்கர சம்ஹிதையில் குறிப்பிடப்படுகிறது. முருகன் 2 தடவை விஸ்வரூபம் எடுத்தானாம். ஒன்று பாலலீலையாக குறிப்பிடப்படுகிறது. 2வது விஸ்வரூபம் சூரபத்மனுக்கு விஸ்வரூப தரிசனம் தந்ததாக ஸ்காந்த புராணத்தில் வருகிறது. இதையே நம் கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய கந்த புராணத்தில் யுத்த காண்டம் சூரபத்மன் வதை படலத்தில் மிக அழகாக குறிப்பிடுகிறார். சூரபத்மன் பலவித மாயாவிதமான தோற்றங்களை எடுத்து கடைசியில் தோற்று போய் நிற்கிறான். முருகன் அவனை பார்த்து சொல்கிறானான், நீ எத்தனையோ விதமான வடிவங்கள் எடுத்தாய், அவற்றையெல்லாம் நம் அம்பினால் உன்னை தோற்கடித்தேன். இப்பொழுது நீ என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார், நான் எடுக்கும் பல வடிவங்களை நீ பார் என்று சொல்கிறானாம். அதை காண்பதற்காக அவன் சூரபத்மனுக்கு ஞான கண்வேறு அளித்தானாம். கச்சியப்ப சிவாச்சாரியார் இதை சொல்லும்போதும், வெம்புயலிடை தோன்றி விரிந்திடு மின்ன வெள்ள இம்பரில் எமது முன்னம் எல்லையில் உருவம் கொண்டாய், அம்பினில் அவற்றையெல்லாம் அட்டனம் அழிவிலாத நம் பெருவடிவு கொள்க, நன்று கண்டுதி, நல்லா பார்த்துக்கோ, எவ்வளவு வடிவம் நான் எடுக்கிறேங்கிறத நீ பாரு அப்படின்னு சொல்கிறாராம். அதை மேற்கொண்டு விவரித்து சொல்லும்போது, முருகனுடைய திருவடி மேல் எல்லா விதமான மலைகளும், பல கோடி மலைகள், இமயமலை, கந்தமாதன மலை, மேருமலை என்று எல்லா மலைகளும் அவன் திருவடி மேல் இருக்கிறதாம். பாதங்களுக்கு கீழே சப்த சமுத்திரங்களும் 7 சமுத்திரங்களும், எல்லா கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற எல்லா நதிகளும், பெண்ணை போன்ற எல்லா நதிகளும், அவனுடைய கணை காலில் மார்க்கண்டேயர், அத்ரி, ஆங்கிரசர் என்ற ரிஷிகள், முழங்காலில் கந்தர்வர்கள், கிண்ணர்கள், யக்ஷர், கிம்புருசர், அவனுடைய பின்பாதியில் அசுரர்களும், விலா பகுதியில் அஷ்டவசுக்களும், 11 ருத்ரர்களும், மார்பினில் உபனிஷதங்களும், அவனுடைய திருவாயில் வேதங்களும் என்றெல்லாம் அவருடைய விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். அருணகிரிநாதர் இந்த விஸ்வரூபத்தையும் தன்னுடைய திருப்புகளில் கொண்டு வரார். முழங்காலில் தேவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மனைமான் சுதர் என்ற திருப்புகளில் சொல்லும்போது, அந்த முருகனுடைய கரங்கள் முழங்கால் வரை நீண்டவை, அந்த முழங்காலில் இருக்கின்ற தேவர்கள் தொடும்படியாக அழகிய இடம் பெற்றுக்கொண்ட முழங்கால் வரை நீண்ட கரங்களை உடைய முருகா என்று அந்த பாடலில் குறிப்பிடுகிறார். கணம் கன உம்பர் ஏசா இட ஆர்ந்தன ஜானு நயம்பெரு கடகாம் கர என்று முருகனுடைய விஸ்வரூபத்தை இந்த மனைமான் சுத என்ற திருப்புகளில் குறிப்பிடுகிறார். இந்த விஸ்வரூப தரிசனத்தை நாமும் பார்த்து மகிழ்வோம். கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்த புராணத்தில் யுத்த காண்டம் சூரபத்மன் வதை படலத்தில் 10 செய்யுட்களில் இதை புகழ்ந்து பாடியிருக்கிறார். முருகாச்சரணம்.